அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு லா ஆஃப் டாட்ஸ் பற்றி பேசிக்ஸ் பார்ப்போம் மற்றும் அதோடைய எசென்ஷியல் பார்ப்போம். அதாவது லா ஆஃப் டாட்ஸ் அபவுட் பேசிக்ஸ் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல்ஸ். Tort means a civil wrong. For example, accident. ஸோ டாட் என்னென்னா அது ஒரு சிவில் ராங்காக கருதப்படுது. The tort is derived from the Latin term called tortum, which means twisted act or crooked act சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டாட் டாட்டோட ஆரிஜின் எங்கன்னா இங்கிலாண்டில் தான் அது உருவானது. அதுக்கு கடைசியாக க்ரீக்கில் ஃபார்ம் பண்ணாங்க. லாட்டின் டேர்ம் அதுக்கு பேர் தான் டாட்டம் வச்சாங்க. கடைசியாக அது வந்து டாட்டுன்னு டிரைவ் பண்ணாங்க. தட் இஸ் டீவியேஷன் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் ஆர் ரைட் கான்டக்ட். ஒரு பண்ணக்கூடிய செயலை பண்ணாமல் இருக்கிறது அல்லது ஒரு செயலை வந்து வயலேட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து டாட் சொல்லுவாங்க. இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் வேர்ட் ராங்ஸ், நத்திங் பட்ஸ் ராங் கமிட்டட். தவறு புரியுறது தான் வந்து டாட்னு சொல்லுவாங்க. டாட் இஸ் அ சிவில் ராங் அண்ட் ஆர் ட்ரைட் இன் சிவில் கோர்ட்ஸ். ஸோ ரிகார்டிங் டாட் கேஸ் வரும்பொழுது அதை சிவில் கோர்ட்டில் ஷூ பண்ணலாம். The term tort literally means a wrongful act committed by a person causing injury or damage to another, thereby injured files an action in civil court for a remedy. அதாவது ஒரு நபர் ராங்ஃபுல் ஆக்ட் பண்ணும்பொழுது பாதிக்கப்பட்ட நபர் வந்து தனக்கு உண்டான அந்த ரெமிடியை அல்லது காம்பன்சேஷன்ஸை த்ரூ சிவில் கோர்ட் மூலியமாக பெற்றுக்கொள்வார். அதுதான் அவருக்கு ரெமிடியாக இந்த டாட்ல நிவாரணம் கிடைக்கும். The person who commits tort is called tortfeasor or wrongdoer. ஸோ இது டாட்ல சிவில் சூட் சொல்கிறோம் இல்லையா? அப்போ சிவில் சூட்டில் அந்த கேஸை ஃபைல் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிளைன்டிஃப் சொல்லுவாங்க. அந்த பாதிப்பு ஏற்படுத்த நபர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபெண்டன்ட் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே tortfeasor or wrongdoer சொல்லுவோம். அந்த டிஃபெண்டன்ட் தான் tortfeasor or wrongdoer சொல்றோம். The person who commits tort is called the tortfeasor or wrongdoer or the defendant. The other person who suffered injury or damage as a consequence of tort is called the injured or aggrieved. அதாவது பாதிக்கப்பட்ட நபர் என்ன சொல்லுவோம்னா பிளைன்டிஃப் சொல்லுவோம் அல்லது சொல்லுவோம். wrongdoer violates the rights of another and put him to suffer loss. That is, the wrongdoer violates the right of another and put him to suffer loss. ஒரு டிஃபெண்டன்ட் வந்து தவறுதலாக செய்யக்கூடிய அந்த காரியத்தினால பாதிக்கப்பட்ட நபர் வந்து பல இழப்புகளை சந்திக்க நேரிடுது. ஸோ அந்த இழப்புகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேமேஜஸ், அதுதான் அவங்களுக்கு ரெமிடியாக கிடைக்க முடியும். That is in terms of compensation சொல்லுவோம். அதாவது wrongdoer violates the right of another and put him to suffer loss. ஸோ டாட்டுக்கு ஒரு 4 பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாக்ஸ்லான்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, சாலமன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு, வின்ஃபீல்ட் கொடுத்துருக்காரு, தென் ஃப்ரேசன் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க 4 பேர் கொடுத்த டெஃபினேஷன்ஸை ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். Black's Law Dictionary defines a tort as a civil wrong for which a remedy may be obtained, usually in the form of damages. அதாவது ஒரு சிவில் ராங் ஏற்படுதுன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு டேமேஜஸ்க்கு என்ன நிவாரணம் தரணுமோ அதை காம்பன்சேஷனாக கொடுக்குதுன்னு சொல்கிறார். A civil wrong for which a remedy may be obtained, usually in the form of damages. என்னெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதுக்கு உண்டான டேமேஜஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பன்சேஷனாக கொடுக்கணும். அதுதான் ரெமிடின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஸ் பர் சாலமன்ஸ் டெஃபினேஷன், டாட் இஸ் அ சிவில் ராங் ஃபார் விச் ரெமிடி இஸ் எ காமன் லா ஆக்ஷன் ஃபார் unliquidated damages and which is not exclusively the breach of contract or the breach of trust or other nearly equitable obligations. இதில் சால்மன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ரெமிடியாக டேமேஜஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் கொடுக்கணும். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இல்லை ஃபிக்ஸ் பண்ண ஒரு காம்பன்சேஷன் இருக்கக்கூடாது. அதாவது அந்தந்த பிரச்சனைகள் ஏற்ற மாதிரி அந்தந்த பாதிப்புகள் ஏற்ற மாதிரி
டேமேஜஸ் காம்பன்சேஷன் கொடுக்குன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அன்லிக்விடேட்டட் அன்எஸ்டிமேட்டட் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி டேமேஜஸ் ஆர் தி இஷ்யூஸ். அந்த பாதிப்புக்கு எடுத்தப்ப டேமேஜஸாக காம்பன்சேஷன் கொடுக்குன்னு சொல்லி தான் இவர் சொல்றாரு. ஆனால் இது வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடையாது, இல்லை பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் கிடையாது அப்படின்ட்டு சாலமன் தன்னுடைய டெஃபினிஷன்ஸை குறிப்பிடுறாரு. அதுக்கு அடுத்த வின்ஃபீல்ட்ஸ் டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். டார்ஷியஸ் லயபிலிட்டி அரைசஸ் ஃப்ரம் த பிரீச் ஆஃப் டியூட்டி பிரைமரிலி ஃபிக்ஸ்ட் பை லா. அதாவது ஒரு டியூட்டியை வந்து வயலேட் பண்றது. ஸோ அதுதான் வந்து இங்க டாட் சொல்ற பண்ணக்கூடாத செயலை மீறி பண்றது. திஸ் டியூட்டி இஸ் டுவர்ட்ஸ் பர்சன்ஸ் ஜெனரலி அண்ட் இஸ் பிரீச் இஸ் ரெப்ரெசிபிள் பை அன் ஆக்ஷன் ஆஃப் ஃபார் அன் அன்லிக்விடேட் டேமேஜஸ். அதாவது ஒரு நபர் செய்யக்கூடாத செயலை வந்து செய்யறது, அதாவது வயலேட் பண்ற, ஒரு ஆக்டை வயலேட் பண்றது, பண்ணதும் இல்லாம அந்த பாதிப்புக்கு உண்டான நபரை உண்டான டேமேஜஸை காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதுலேயும் அதே மாதிரி அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் சொல்றாங்க. ஏன்னா ஒரு டேமேஜஸ் வந்து ஒருத்தர் பெறும்பொழுது அவங்களுக்கு அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை அந்த ஹியூமன் பீயிங்கோ என்ன அடிப்படுதோ அதற்கு ஏற்ற போல டேமேஜஸ் வந்து தரலாம்னு சொல்லிட்டு தான் வின்ஃபீல்ட் சொல்றாங்க இந்த டாட் விஷயமா. அதே மாதிரி ஃப்ரேசர் டெஃபினேஷன் என்னன்னா, டாட் இஸ் அன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் அ ரைட் இன் ரம். ஸோ இது மாதிரி சில லீகல் மேக்ஸிம் பார்ப்போம். ரைட் இன் ரம் அப்படின்னா ரைட் இன் ஜென்ரல். அதாவது டாட் இஸ் அன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் அ ரைட் இன் ரம் ஆஃப் எ பிரைவேட் இண்டிவிஜுவல் கிவிங் எ ரைட் ஆஃப் காம்பன்சேஷன் அட் தி சூட் ஆஃப் தி இன்ஜூர்ட் பார்ட்டி. அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏற்றாற் போல ஒரு தனி மனிதர் பாதிப்பு ஏற்படும் போது அவங்களுக்கு உண்டான அந்த நிவாரணத்தை பெற்றுத்தரணும், கிடைக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் இது ஃப்ரேசஸோட டெஃபினிஷன்ஸ். ஸோ இந்த டாட் விஷயமா பிளாக்ஸ்லா சொல்லியிருக்காங்க, சால்மன் சொல்லியிருக்காரு, வின்ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க, அண்ட் ஃப்ரேசரும் டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டாட்ஸ் பார்ப்போம். ஸோ டாட் இஸ் அ சிவில் ராங். அது ஒரு சிவில் வழக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ டேமேஜஸை வந்து சிவில் கோர்ட் மூலியமாக தான் நம்ம ரெமிடியாக கிளைம் பண்ணணும். தென் டாட் இஸ் அ பிரீச் ஆஃப் டியூட்டி கிவிங் ரைஸ் டு. இட்ஸ் அ பிரீச் ஆஃப் டியூட்டி, அதாவது வயலேட் பண்ணுறது, மீறி செயல்படுறது, பண்ணக்கூடாத செயலை மீறி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த சிக்னலை வயலேட் பண்ணுறாங்க, அது மூலிமா விபத்து ஏற்படுது. ஸோ இட்ஸ் அ பிரீச் ஆஃப் டியூட்டி, பண்ணக்கூடாத ஒரு செயலை பண்ணுறது. டாட் இஸ் அ ராங்ஃபுல் ஆக்ட் தட் வயலேட்ஸ் லீகல் ரைட்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ ஒரு நபர் தவறாக ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த தவறு மூலம் அதற்குண்டான இழப்பாக அடுத்த நபருக்கு வந்து சாருது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் அதே பார்க்கலாம். ஒரு வந்து சிக்னல் மீறி ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாங்க, ஸோ டிராஃபிக்கில் பறிச்சு அடிப்படுது. ஸோ அந்த டிராஃபிக் சிக்னலை மீறனால ஒரு நபருக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அந்த டிராஃபிக் அந்த வயலேட்டை மீறாங்க இல்லையா, ஸோ அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதுதான் சொல்றோம், டாட் இஸ் அன் ராங்ஃபுல் ஆக்ட் தட் வயலேட்ஸ் லீகல் ரைட்ஸ் ஆஃப் அதர்ஸ். அடுத்து டாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிரிமினல் ராங். ஸோ இது கிரிமினல் அந்த குற்றத்திலிருந்து மாறுபடுது. அதுதான் நம்ம என்ன பண்றோம், சிவில் ராங் கன்சிடர் பண்றோம். டாட் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து மீறது கிடையாது. இட்ஸ் அ செப்பரேட் இஷ்யூ. ஸோ எதுவும் அக்ரிமெண்ட்டோ கான்ட்ராக்டோ அதை மீற செயல் கிடையாது. சிவில் ஆக்ஷன் த்ரூ சிவில் கோர்ட்ஸ். ஸோ சிவில் ஆக்ஷன் த்ரூ சிவில் கோர்ட்ஸ், இதுக்கு ரெமெடி ஆர் காம்பன்சேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாட்ல என்ன பண்ணணும்னா த்ரூ சிவில் கோர்ட் மூலியமா தான். ஸோ டாட்டுக்கு ஒரு 4 பேர் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாக் எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ டாட். ஸோ நம்ம டாட்டோட எசென்ஷியல்ஸை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஜெனரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் liability in tort. When a person commits a tort, the injured person can file a civil suit for compensation. ஒரு பாதிப்புக்கு உள்ளான நபர் அவர் தனக்கு உண்டான நிவாரணத்தை சிவில் சூட் மூலியமாக ரெமிடியாக ஃபைல் பண்ணலாம். The injured person is called the plaintiff. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் என்ன சொல்லுவோம், plaintiff சொல்லுவோம். The wrongdoer is called the defendant. பாதிப்பு ஏற்படுத்த நபர் என்ன சொல்லுவோம்னா defendant சொல்லணும். ஸோ சிவில் சூட்ல கேஸ் ஃபைல் பண்ணும்போது யார் அந்த கேஸ் ஃபைல் பண்றாங்களோ பாதிப்புக்குள்ள நபர் அவங்க பேர் அவங்க என்ன சொல்லுவோம், டேர்ம் லீகல் டேர்மா plaintiff சொல்லணும். அதே மாதிரி பாதிப்பு ஏற்படுத்த நபர் யாருன்னா ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லுவோம்னா defendant சொல்லுவோம். And has to pay compensation. The wrongdoer is called defendant and has to pay compensation. The plaintiff, to be successful in his action against the defendant,
has to prove the following conditions, that is the essential elements of a liability in tort. ஒரு plaintiff சக்சஸ்ஃபுல்லா தன்னோட காம்பன்சேஷன்ஸை பெற்றுக்கொள்ளணும், அவர் செய்ய வேண்டிய சில ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை 3 பாயிண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவருக்கு அந்த நிவாரணம் வந்து சேரும். அதாவது the essential elements of a liability, 3 important ingredients என்னென்ன, wrongful act or omission இருக்கும். தவறான செயலை பண்ணியிருக்கணும் டிஃபெண்டன்ட், இல்லைன்னா பண்ண வேண்டிய செயலை பண்ணாமட்டு இருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் லீகல் டேமேஜஸ் இருக்கும். அவரை ஏற்படுத்தும் பொழுது அந்த நபர் அந்த செயலை செய்யும் பொழுது அதன் மூலியமாக அவருக்கு பாதிப்பு சட்ட ரீதியாக பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கணும், அதாவது லீகல் டேமேஜஸ். தென் ஸோ அந்த டேமேஜஸ் மூலியமாக அவருக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும். பாதிப்பு ஏற்படுத்துறதுனால அந்த பிளைன்டிஃபுக்கு ரெமிடியா நிவாரணம் கிடைக்கணும், அதுவும் சட்டப்பூர்வமாக நிவாரணமாக இருக்கணும். அதுதான் லீகல் ரெமெடி. ஸோ these 3 are the essentials element of a liability in tort, that is wrongful act or omission, legal damages or legal remedy. So wrongful act or omission and paapom. A wrongful act is an act against law and result of breach of legal duty. அதாவது டியூட்டியை வயலேட் பண்றது, பிரீச் பண்றது, அதுதான் wrongful act. against is an act against law, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக ஒரு தவறான செயல் செய்யறது, அதாவது அந்த டியூட்டியை பிரீச் பண்றது. ஸோ இதுதான் வந்து wrongful act or omission. எக்ஸாம்பிள், rash and negligent driving of bus is an act against law. அதாவது ஒரு பஸ் டிரைவ் பண்றச்சு அதில் பேசஞ்சர்ஸ் கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன, அந்த டிரைவர் வந்து நெக்லிஜென்ஸா இல்லை ரேஷ் டிரைவிங்காக போகும்போது ஸோ அவர் வந்து அந்த ஆக்டை வயலேட் பண்றான்னு சொல்லலாம். அந்த டிரைவர் ஹஸ் பிரீச் இஸ் லீகல் டியூட்டி. ஸோ டியூட்டி என்னன்னா ஒழுங்கா போகணும். ஸோ அப்போதான் அந்த பேசஞ்சர்ஸ் வந்து சேஃபா போய் சேர்க்க முடியும் அந்த பேசஞ்சர்ஸ். பட் ஆனால் இவர் என்ன பண்றாரு, ஃபாஸ்டா ஓட்டுறாரு, ரேஷா டிரைவ் பண்றாரு. ஸோ அதுதான் rash and negligent driving of a bus is an act against law and the driver has breached his legal duty. ஸோ இங்க என்னது, wrongful act அல்லது omission வந்து வருது. If a person enters another's land unauthorizedly, it's a commission of an act and amounts to tort of trespass சொல்லுவோம். ஸோ இங்க trespass என்றது அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை அவங்க அனுமதி இல்லாம உள்ள போறது. ஸோ இதுதான் வந்து trespass. It's one of the important tort, trespass என்றது. If a person enters another's land unauthorizedly, it's a commission of an act and amounts to tort of trespass. ஸோ trespass அடுத்து மீறி உள்ள போனதால அதுக்கு உண்டான டேமேஜஸ் அந்த பிளைன்டிஃப் கிட்ட கண்டிப்பா இந்த டிஃபெண்டன்ட் கொடுத்துதான் ஆகணும். A wrongful omission means failing to do an act which is legally bound to do. It's the result of breach of legal duty. Municipal authorities keeping the manhole open is an act against law. அதாவது ஒரு wrongful action means failing to do an act which is legally bound to do. அதாவது ஒரு லீகலா செய்யக்கூடிய செயலை செய்யாம விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது பார்த்தீங்கன்னா, முனிசிபல் அத்தாரிட்டிஸ் கீப்பிங் த மேன் ஹோல் ஓப்பன், அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பப்ளிக் பிளேசஸ் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா மேன் ஹோல் இருக்கும், அதை ப்ராப்பராக மூடணும். மூடாமல் விட்டதுனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது என்னன்னா இஸ் அகைன்ஸ்ட் அல்லா, செய்ய வேண்டிய செயலை ஒமிட் பண்ணுறது. ஸோ இது ஒரு டாட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம், இதில் நம்ம டாட்டுக்கு சில கேஸ்லாம் பார்க்கலாம், அதாவது சம் ஜட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இன் Glasgow Corporation versus Taylor, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, a public path maintained by Glasgow Corporation failed to put proper fencing to keep the children away from a poisonous berry tree. ஒரு விஷ மரம் ஒன்று, செடியும் மரம் ஒன்று வளர்க்குறாங்க அந்த பார்க்ல. யார் வளர்க்குறாங்கன்னா, அந்த கிளாஸ்கோ கார்பரேஷன் ஒரு நிறுவனம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுது அந்த பார்க்கை. அங்க ஒரு விஷ சம்பந்தப்பட்ட ஒரு செடி ஒன்று இருக்கு. A child plucked and ate the attractive looking poisonous berries and died. அந்த பாய்சனஸ்ல வர அந்த சில செடிகளையும் அந்த இலைகளையும் அந்த குழந்தைங்க எடுத்து சாப்பிடுறாங்க. அதன் மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு இறப்பு நேரிடுது.
the corporation was held liable for such omission. So பண்ணக்கூடாத ஒன்று அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த ட்ரீ பாய்சன்ஸ் ட்ரீ பக்கத்தில் வந்து நேம் போர்டு தான் வச்சிருக்கணும், காஷன் கொடுத்துருக்கணும். அது செய்யலை. அதுக்கு அடுத்தது பார்த்தா சில்ட்ரன்ஸ் வரக்கூடிய அந்த பார்க்கில் அந்த ட்ரீ வளர்த்துருக்காங்க, பண்ணக்கூடாத செயலை பண்ணியதுனால ஸோ த கார்பரேஷன் வாஸ் ஹெல்ட் லைபிள் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஒமிஷன் ஆக்ட். அடுத்த ஒரு கேஸில் பார்ப்போம். இன் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி விசிஸ் சுபக்வந்தி. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் இன் டாட் சொல்லுவோம். அடிக்கடி பல முறை இந்த கேஸ்ல வந்து சில இடத்துல பயன்படும். அதாவது முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி வர்சஸ் சுபக்வந்தி. A clock tower was maintained by municipal corporation failed to repair the 80 years old tower. It fell and resulted the death of several persons including the plaintiff's husband. The corporation was held liable for such omission. அதாவது ஒரு அந்த clock tower முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி சம்பந்தப்பட்ட ஒரு கிளாக் டவர் வந்து 80 வருஷமா ஒரு இடத்துல இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது திடீர்னு மேலே விழுது, சில பேர் மேலே விழுது. அதுல ஒருத்தர் வந்து பாதிப்பு உண்டான நம்பர் பிளைண்டிஃப் ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளாக் டவருக்கு உண்டான லைஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வருஷம் தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா 80 வருஷமா அந்த கிளாக் டவர் இருந்திருக்கு. ஸோ இது கார்பரேஷனோட நெக்லிஜென்ஸ் தான். அவங்க பார்க்காத அந்த செயல்னால அந்த கிளாக் டவர் மேலே விழுந்து சில பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பிளைண்டிஃப் ஹஸ்பண்ட். ஹென்ஸ் த கார்பரேஷன் வாஸ் ஹெல்ட் லைபிள் ஃபார் சச் அன் ஒமிஷன் ஆஃப் ஆக்ட். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், லீகல் டேமேஜஸ். A damage which is recognized by law is called legal damage. The plaintiff has to prove that his legal right is infringed due to the act of defendant. So legal damages என்னன்னா, ஒரு பிளைண்டிஃப் வந்து தனக்கு உண்டான இழப்பை அது யார் மூலியமா நடந்ததுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன்ஃப்ரிஞ்ச் தனக்கு உண்டான உரிமையை அடுத்தவங்க செயலால பாதிப்பு அடைஞ்சிருப்பார். தட் இஸ் த பிளைண்டிஃப் ஹேஸ் டு ப்ரூவ் இஸ் லீகல் ரைட் which is infringed due to act of the defendant. and different செயலால தன்னுடைய உரிமைகளை பறிப்பு இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த பிளைண்டிஃப் வந்து ஷூ பண்ணுவார். violation of right is actionable only on proof of action or special damages. ஸோ அவருக்கு ஏற்பட்ட அந்த விளைவு ப்ரூவ் பண்ணணும், அல்லது ஸ்பெஷல் டேமேஜ் ஏதாவது ஏற்பட்டிருந்தா அதை அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் எப்படின்னா, வயலேஷன் ஆஃப் ரைட்டை மீறினால எனக்கு ஏற்பட்ட இந்த டேமேஜ் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். வயலேஷன் ஆஃப் அப்சல்யூட் ரைட் லீட்ஸ் டு லீகல் டேமேஜ் வித்தவுட் ப்ரூஃப் ஆஃப் டேமேஜ். சில கேஸில் பார்க்கும்பொழுது டேமேஜை ப்ரூவ் பண்ண முடியாது, பட் ஆனால் அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதுதான் வந்து அப்சல்யூட் ரைட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, a voter who is not allowed by returning officer to cast his vote will not suffer any actual or pecuniary loss, but the right to vote is a legal remedy. அதாவது ஒரு எலெக்ஷன் டயத்துல ஒருத்தர் உண்டான ஓட்டு வந்து பதிவு பண்ண போறாரு. அவருக்கு அந்த ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு தர மறந்துறாங்க. பட் அவர் ஓட்டு போடாதனால அந்த கேண்டிடேட் ஒன்றும் வின் பண்ணலையோ, பட் அவருக்கு உண்டான ரைட்டை வந்து அதை அவங்க ஸ்டாப் பண்றதுனால இதுவும் வந்து வயலேஷன் ஆஃப் ரைட்னால அவர் வந்து தனக்கு உண்டான லீகல் டேமேஜை கிளைம் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஆனால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன் குளுக்கோஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸ், இதில் என்ன பார்த்தீங்கன்னா, டிஃபெண்டன்ட் a school master started a new rival school with lesser fees. Several students left the plaintiff school and joined the different new school. ஒரு ஸ்கூல் வழக்கமாக நடந்துருக்கு, அது பக்கத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் கட்டுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருந்ததுனால இந்த ஸ்கூலில் சில பேர் வந்து அந்த நியூ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. The school maintained by plaintiff has to reduce quarterly fee from 40 to 12 pence. Consequently, the plaintiff suffered loss. ஸோ அந்த புது ஸ்கூல் வந்து ரன் பண்ணுறத குறைந்த ஃபீஸ் வாங்குறதுனால இந்த பழைய ஸ்கூல் தான் பார்த்தீங்களா அவர் பாதிப்புக்குள்ளார். பிளைண்டிஃப் ஃபைல் சூட் அகேன்ஸ்ட் டிஃபெண்டன்ட். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த நியூ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண டிஃபெண்டன்ட் மூலியமா டிஃபெண்ட் அகேன்ஸ்டாக பிளைண்டிஃப் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. த கோர்ட் ஹெல்ட் தட் பிளைண்டிஃப் இஸ் நாட் என்டைட்டில்ட் டு எனி ரெமெடி பிகாஸ் டிஃபெண்டன்ட் ஸ்டார்டட் ஸ்கூல் and exercise his legal right without infringing plaintiff right. ஸோ கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இந்த டிஃபரெண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுனால இவர் வந்து பிளைண்டிஃபோட ரைட்ஸ் பறிப்போன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இவர் ஸ்கூல் நடத்துறாரு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டு தான் போகிறாங்க தவிர அவர் ஃபோர்ஸ் பண்ணி யாரையுமே கொண்டு போல. ஸோ அவர் லீகல் இந்த பிளைண்டிஃபோட லீகல் ரைட் எங்கேயுமே பண்ணல. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். சிமிலர் நம்ம இந்த ஓட்டர் கேஸ் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு
இந்த கேஸும். ஸோ வயலேஷன் ரைட்ஸ் எங்கேயுமே மீறப்படலை. ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டர் கேஸ்ல வந்து அவர் ஓட்டு போட சான்ஸ் தரல. இங்க வந்து இந்த ஓட்டரோட லீகல் ரைட்டை வயலேஷன் ஆயிருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா பிளைன்டிஃபோட லீகல் ரைட்ஸ் எங்கேயுமே டிஃபரெண்ட் வந்து வயலேஷன் பண்ணல. அனதர் கேஸ் பார்க்கலாம். இன் மோகுல் ஸ்டீம்ஷிப்கோ வர்சஸ் மெக் கிரிகோர்கோ அண்ட் கோ. அதாவது இன் மோகுல் ஸ்டீம்ஷிப் கம்பெனி வர்சஸ் மெக் கிரிகோர்கோ அண்ட் கம்பெனி, the different ship companies reduced freight. The court held that difference were not unlawful because they reduced freight only to increase their profits. இதில் ஒரு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா சில ஃப்ரைட் சார்ஜஸை குறைக்கிறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதர் சைடு வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இது வந்து தவறான செயல், ஃபீஸை குறைச்சி வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பட் என்ன கோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரெடியூஸ் டு இன்க்ரீஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இதில் எங்கேயும் லீகல் ரைட்ஸோ அன்லாஃபுல் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால வந்து அவங்க லைபிள் இல்லைன்னு சொல்லி இந்த கேஸில் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிமிலர்லி அதர் கேசஸ் ஃபார் டார்ட்ஸ் ஃபார் ஒமிஷன், லீகல் ரைட்டு, லீகல் ரெமெடி அப்படி என்னென்ன கேஸ்னா இன் கர்க் வர்சஸ் கிரிகோரி, இன் பிராட்ஃபோர்ட் கார்பரேஷன் வர்சஸ் பிக்கல்ஸ், இன் பி சீதாராமையா வர்சஸ் மகாலட்சம்மா, இன் சாஸ்மியர் வர்சஸ் ரிச்சர்ட்ஸ், இன் Acton versus Blandel. So இதெல்லாம் வந்து similar cases for the legal damages, legal right, then wrongful act or omission. இதுதான் இந்த டாட் உண்டான 3 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். நம்ம பிரீஃபா அடுத்த வீடியோவில் மற்ற டாபிக்ஸை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற இந்த லா ஆஃப் டாட் சம்மந்தமாக ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.